வாங்காம இதை விட மாட்டேன்ற உறுதி, அந்த உறுதி இன்றைக்கு வெற்றி அடைஞ்சது இல்லையா? எல்லாருக்கும் 4000 இருந்து 40,000 வரைக்கும் இருந்துருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் சொல்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றும் இல்லை, ஒரு மருத்துவ காப்பீடு இல்லை. டியூட்டியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மருத்துவ காப்பீடு இருக்குது. அடுத்த நாள் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் கிடையாது. நம்ம டிபார்ட்மெண்ட்டை இந்த அளவு எவ்வளோ கேவலமாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் பார்த்து பேசினேன், சேர்மன் போய் பார்த்து பேசினேன். கண்டிப்பாக கொண்டு வராங்கன்னாங்க, கொண்டு வந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்ஷன் ஃபார்ம் கேட்டு எல்லோரும் ஃபில்லப் பண்ணி கொடுங்க, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதையும் கெடுக்கிறாங்க. நம்ம என்னத்துக்கு இவ்வளோ பணம் கட்டணும்? தேவையில்லை. அரசு ஊழியர்கள்லாம் கட்டலை. ஆனால் அது அடிப்படையே புரியாமல் பேசி குழப்பி யாரும் விருப்பமே படம் கொடுக்கல. ஒரு 6,000 பேர் கொடுக்குறாங்க. அன்றைக்கு கிட்டத்தட்ட 75,000 பேர் இருந்தாங்க ஓய்வூதியர்கள். அவங்களுடைய மதிப்பீடு என்னென்னா, ஒரு 40,000 பேராக சேர்ந்தாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மெடிக்கல் இது இன்சூரன்ஸ் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஃபார்மே கொடுத்து அப்புறம் அந்த மட்டும் போய் கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆமாங்க, வெறும் 6,000 பேர் வச்சு நான் எப்படி இதை கவர் பண்ண முடியும்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. மினிமம் 40,000 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்றாங்க. அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது நம்ம பாக்கெட்டில் எப்போவுமே 5 லட்சம் இருக்கிற மாதிரி தான். ஒரு நோயின் திடீர்னு போகிறோம், இந்த ஒன்றும் இல்லை. எங்கள் இதில் பேரவையில் இணைந்த சங்கங்களில் ஒரு துணைத்தலைவர் ரூபான்னு சொல்லிட்டு, அவர் பேரவையோட துணைத்தலைவர். காலையில் நல்லா தான் இருந்தார். வீட்டுக்கு போனார், லேசாக நெஞ்சு வலிக்கிறாரு. போய் பார்த்தாக்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், வேறு வழியே கிடையாதுட்டாங்க. இதுக்கும் அவர் பையன் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, உங்கள் பையனோட செல்லாது, ஏன்னா அவர் தனி குடும்பம், அவருக்கு மனைவி இருக்குது, அதனால் அது செல்லாதுன்ட்டாங்க. அவர் ஏதோ ஒரு விதத்தில் முதலமைச்சர் காப்பீடு திட்டம்ன்றது அந்த கார்டு வாங்கி வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், கேட்கும்போது நான் கூலின்னு சொல்லியிருந்தா கூட அந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் பரவலஞ்சிருப்பார் கண்டிப்பாக. நான் சிடிஎஸ்சியில் டிரைவர்ன்ட்டார், டிஎன்எஸ்டிசியில் டிரைவராக இருந்தேன், ரிட்டையர் ஆகிட்டேன். உனக்கு இந்த செல்லாதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே பிரைம் மினிஸ்டரோட காப்பீடு உங்களுக்குலாம் தெரியும். எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய விளம்பரங்கள் வருது. அந்த காப்பீடு திட்டம், இந்த காப்பீடு திட்டம், பிரதம மந்திரி காப்பீடு திட்டம்லாம் அந்த கார்டு வச்சுருக்காரு. அதே காமிச்சார். இதெல்லாம் சர்க்குலராக வரலங்க. எங்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் பிழைக்க முடியும், இல்லைன்னா முடியாது. 2.5 லட்சம் கட்டுங்கண்ணா. அது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, சென்னைக்கு எடுத்தபடி கோயம்புத்தூரில் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது எல்லாத்துக்கும் தெரியும். வேறு வழி இல்லை, கடன் வாங்கினார். அப்புறம் நம்ம அசோசியேஷன் மூலமாக கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன், அவர் ஒருத்தர் மட்டும் அல்ல. 2 நாளைக்கு முன்னாடி சின்னசாமின்னு ஒருத்தர், அவருக்கு திடீர்னு பிரெயினில் டியூமர், நல்லா இருந்தார். அவர் ஒருத்தர் மட்டும் கிட்டத்தட்ட 150 முகரை சேர்த்தார். அவர் ரேவாவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். திடீர்னு பிரெயின் டியூமர்னு சொல்லி அதை கட்டி எடுத்தால் தான் அவங்களுக்கு கை கால் வராதுன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆனால் கை கால் வரல. 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இந்த மாதிரி நண்பர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க. இந்த வழியெல்லாம் எப்போ தெரியும்னா, நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு வரும்போது தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த சுமைகள் நம்ம பிள்ளைகளோ பேரனோ பேத்தியோ அதெல்லாம் அனுபவிக்கும் போது தான் அந்த சுமை தெரியும். இப்போ மெம்பர்ஷிப் அதிகமாக சேருங்க சொல்கிறோம். எவ்வளோ பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்முக்கு இப்போ ஆப்ஷன் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறீங்க? கையெழுத்து எவ்வளோ பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார்முக்கு நாங்கள் இப்போ ரெடிங்க அப்படின்னு சொல்ல எவ்வளோ பேர் இருக்கீங்க? யாருமே இல்லை. பார்த்தீங்களா, 2-3 பேர் தான் இருக்கோம். என்ன நீங்களாம் ரொம்ப வசதியானவங்களா?